இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி இன்னும் 4 மாதங்களில் கவிழும் என திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். என்னை வெற்றி பெறுவதற்காக வாக்களித்த இஸ்லாமிய சகோதரர்கள், தலித் சகோதரர்கள் மற்றும் ஏனைய பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அவர்களுடைய பொற்பாதங்களில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எவரெவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இது போக ஆதவர்த்தனாங்கிறவன் ஒருத்தர் இருக்கான். ஆதவர்த்தனாங்கிறவன் என்ன நினைச்சா, நீ தைரியம் திராணி இருந்தா உன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணு, நானும் ராஜினாமா பண்றேன், பாரியா திருச்சி வந்திருக்க போட்டு பார்ப்போம், போட்டு பார்ப்போமா? நீ வளர்ந்துட்டான்னா என்ன செய்ய முடியும்? இது எந்த ஊரு? எந்த வகையிலும் எவரையும் வீழ்த்தி விடுவோம். அந்த வகையிலே திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்றைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுடைய தன்ன தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சிருந்தாரு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.